அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது, கோவில்கள்ல ஏன் ஏன் யானைய நிறுத்தி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றது. இப்போ எல்லா கோவில்கள்லயும் முக்கியமான மிகப்பெரிய ஸ்தலங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா கோவில்ல யானை இருக்குங்க. எடுத்துக்காட்டா இப்போ திருச்செந்தூர் கோவிலுக்கு எல்லாரும் போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். திருச்செந்தூர் கோவில்ல, ராமேஸ்வரம் கோவில்ல, எல்லா கோவில்கள்லேயுமே அந்த யானைன்றது ஒரு முக்கியமான ஒரு அங்கம் வந்து வகிக்குது. அந்த யானைகளுக்கு ஒரு சில செல்ல பெயர்களும் வச்சு கூப்பிடுறாங்க. லட்சுமின்னு கூப்பிடுறாங்க, தெய்வானைன்னு கூப்பிடுறாங்க, மசினின்னு கூப்பிடுறாங்க, வெள்ளை அம்மாள் அப்படின்னு ஒவ்வொரு யானைகளுக்கும் அந்தந்த கோவிலில் உள்ள யானைகளுக்கு அவங்க விருப்ப பெயர்களை வச்சுருக்காங்க. இப்போது நம்ம ஏன் கோவில்களில் யானை நிறுத்தியிருக்காங்க அப்படின்னு ஒரு கேள்வி வந்தது. ஏன்னா ஏன் மற்ற விலங்குகளில் மற்ற விலங்குகளை கூட்டிகிட்டு வந்து வச்சுக்கலாம்ல, ஏன் யானையை வச்சுருக்காங்க அப்படின்னா, விநாயகர் அப்படின்னா முழு முதற் கடவுளான விநாயகர் வந்து நம்ம ஃபஸ்ட்டு கும்பிட்டுட்டு தான் போகணும் அப்படின்னா, அப்போது இந்த விநாயகரோட தோற்றத்தில் இருக்கிறதால இந்த யானையை வச்சுருக்காங்களா? ஆமாம், அது ஒரு காரணமாக இருக்கலாம். அப்புறம் பண்டைய காலத்துலலாம் யானைகளை வந்து கட்டுமான பணிகளுக்கு, அப்புறம் அதாவது ஒரு இடத்துல இருந்து மற்றொரு இடத்திற்கு செல்றதற்கான ஒரு வாகனமாக யானை வந்து பயன்படுத்தப்பட்டது. அப்புறம் கட்டுமான பணிகளுக்கு ஒரு மிகப்பெரிய அந்த கற்களை தூக்கி செல்வதற்கு, பாறைகளை தூக்கி செல்வதற்கு, அதுக்கெல்லாம் வந்து யானைகள் பயன்படுத்தப்பட்டது. தஞ்சை பெரிய கோயில் ராஜராஜ சோழன் அவங்க கட்டும்போது பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய ஆயிரக்கணக்கான யானைகள், ஆயிரக்கணக்கான பாகன்களை வந்து தேர்வு பண்ணி வச்சுருந்தாங்களாம். ஏன்னா அந்த கோபுரத்தை கட்டுறதுக்கு பாறைகளை செங்குத்தாக கொண்டுட்டு போக வேண்டிய சூழ்நிலை, அதாவது சாய்வாக அந்த மேலே ஏறி கொண்டுட்டு போக வேண்டிய சூழ்நிலையில் அதை யாரால் அவ்வளோ பெரிய பாறைகளை தூக்கிட்டு போக முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தப்போ, யானையால் தான் முடியும் அப்படின்னு சொல்லி யானையை தேர்வு பண்ணி வச்சுருந்தாங்களாம். அப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறி கடவுளோட வீதி உலாவுக்கு யானை வந்து பயன்படுத்தப்பட்டதாங்க. யானையை சுமந்து இப்போது கேரளாவிலலாம் பார்த்தீங்கன்னா, திருச்சூர், திருவனந்தபுரம், அப்புறம் நிறைய குருவாயூர் கோவில்ல எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா யானைகளுக்குன்னே ஒரு தனி பண்ணையே இருக்குது. அப்போது யானைகளை வந்து சுவாமிகளை சுமந்து செல்றதுக்கு வந்து பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போது அந்த யானைகளை அவங்க எப்படி பராமரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அதையும் பார்த்துடலாம். இந்த யானைகளை அவங்க எத்தனை மாதத்துலேருந்து அவங்க ட்ரெயின் பண்ணி கொண்டுட்டு வராங்க அப்படின்னா, யானைகளோட 18லேருந்து 24 மாத குட்டி, அதாவது 2 வயசுக்குள்ளேயே அதனோட தாய்கிட்ட இருந்து அதை பிரித்து கூட்டிகிட்டு வந்து அதை வந்து பழக்கப்படுத்த ஆரம்பிக்கிறாங்களாம். அது யானைகளுக்கு வந்து மிகவும் நினைவுத்திறன் வந்து அதிகமாக இருக்குமா. அப்போது அந்த அதோட கால்களில் வந்து நல்லா கயிறு கட்டி அதை வந்து ரொம்ப நல்லா கயிறு கட்டிடுவாங்களாங்க. அது தாய்கிட்ட போகணும் அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே இருக்குமா. அது 4 காலையும் கட்டி 20 மணி நேரம் ஒரு நாளைக்கு நிற்க வச்சுக்கிட்டே இருப்பாங்களாம். அப்போ அது யாரோட ஒரு தாய் இல்லாத தாய்கிட்ட இருந்து ஒரு குழந்தைய பறிச்சுட்டு போனால் அந்த குழந்தை எந்த அளவுக்கு வாடும் நீங்களே சொல்லுங்கள். தாய்கிட்ட இருந்து குழந்தைய பிரித்து வச்சோம் அப்படின்னா அந்த குழந்தை வந்து ரொம்பவே ரொம்ப வாடி எப்படி இருக்கும், அது மாதிரி தான் அந்த யானையும். அந்த அம்மாவை பிரிஞ்ச யானை வந்து அவ்வளோ வந்து மாத கணக்கில் நம்மக்கிட்ட பாசம் காட்ட யாரும் வரமாட்டாங்களா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஏங்கி கிடக்குமா. அப்போது அது 6 மாதம் ஆகுமாங்க. அது வந்து தன்னோட பாகனை தேர்வு செய்கிறதுக்கும் அதோட குழந்தை தன்மையை வந்து அது இழக்கிறதுக்கும் மற்றவங்க கிட்ட எதிர்த்து போராடும் ஆற்றலை வந்து, யானைனாலே பலம் தானே, அந்த ஒரு பலத்தை வந்து அது மறக்கிறதுக்கும் அதுக்கிட்ட பலமே இல்லை அப்படின்ற அளவுக்கு அது உணர்றதுக்கு அதுக்கு 6 மாதம் ஆகுமா. அப்புறம்தான் அது வந்து ஒரு மனுஷங்க போய் அதாவது ஒரு மனிதர் போய் அந்த யானையை வந்து தொட்டு தழுவி கட்டி பிடிச்சு, அப்போது தன்னையும் ஒரு உயிராக மதிக்கிறதுக்கு ஒரு மனிதர் இங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட தான் அந்த யானை வந்து பழக ஆரம்பிக்குமா. அவங்க என்ன சொல்கிறாங்களோ, அவங்க வந்து ஒரு பெரம்பு வச்சுப்பாங்களாம். அதை வந்து நில்லுனா நிற்கணுமா, உட்கார சொன்னால் உட்கார சொல்கிறதுக்கு, அதுக்கெல்லாம் வந்து அது ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பிப்பாங்களாம். அப்போது அந்த குட்டி யானையை வந்து அவங்க இப்படி தான் பழக்கப்படுத்தி கொண்டுட்டு வராங்க. அது எத்தனை மாதத்துலேருந்து 2 வயசுக்குள்ள 1.5 வயசுலேருந்தே அதை பழக்கப்படுத்தி கூட்டிகிட்டு வர்றது தான் இந்த யானை அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பாகன் கிட்ட மட்டும்தான் அது வந்து தஞ்சம் அடையும், மற்ற யார்கிட்டையும் அது வந்து தஞ்சமே அடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம்
அப்போ கோயில்ல இருக்க யானைகளுக்கெல்லாம் சாப்பாடு எப்படி தர்றாங்க? தாய்கிட்ட இருந்து பிரிச்சுட்டு வந்துடுறாங்க. அப்போ அதுகளுக்கு வந்து புல்லு அந்த மாதிரி இதுதானே அதுகள்லாம் சாப்பிட்டு பழகியிருக்கும். அப்படின்னு சொல்லி பார்த்தா அவங்களுக்கு வந்து அவங்க அந்த யானைகளோட எடைக்கு நிகரா சரிவிகித உணவு, அதாவது ராகி, கொள்ளு, அரிசி, வெல்லம், உப்பு இவையெல்லாம் சேர்த்து யானைக்கு வந்து காலையிலயும் மாலையிலயும் ஒரு சரிவிகித உணவா அவங்க வந்து கொடுத்துட்றாங்களாம். அப்போ கோயில்ல இந்த யானை வந்து சங்கிலியில கட்டி போட்டிருப்பாங்க. ஏன் அந்த சங்கிலிய அறுத்துக்கிட்டா அந்த யானை ஓட மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி கேள்விகளும் நமக்கு வரும். ஏன்னா அந்த யானையோட பலம் வந்து யானைக்கு அவ்வளோ கம்மியான பலம் கிடையாது. அதோட பலத்துக்கு அது அந்த சங்கிலிலாம் ஒரு விஷயமே கிடையாது. ஏன் அதை போமாட்டேங்குது அப்படின்னா அதனோட பாகனோட ஆணைக்கு இணங்க அந்த யானை வந்து செயல்படுமாங்க. ஆணைக்கு இணங்க ஆணை செயல்படும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்போ ஒரு சிலர்லாம் வந்து என்ன சொல்லுவாங்க, ஒரு பசுவை தானமா கொடுப்பாங்க. அது மாதிரி யானைகளையும் தியானமா கொடுத்துருக்காங்களாம். அது எந்த கோயில் அப்படின்னா தஞ்சாவூர் பெரிய கோவிலுக்கு தான் யானையை வந்து நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் வந்து யானையை ஒரு வெள்ளையம்மாள் அப்படின்ற ஒரு யானையை அந்த அந்த யானைக்கு 10 வயசாக இருக்கும்போது அந்த கோவிலுக்கு தானமாக கொடுத்துருக்காங்க. அந்த யானை தான் 65 வயசில் அது இறந்துச்சாங்க. அது வரைக்கும் அது வந்து கோயில்லையே தான் இருந்துச்சு. அப்போ அந்த மாதிரி தானமாகவும் கொடுத்துருவாங்களாம். கிட்டத்தட்ட ஒரு யானையினோட விலை ஒரு 45 லட்சத்தை தொடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போது 1995ஆம் ஆண்டு உலக தமிழ் மாநாடு நடந்துச்சாம். அப்போ விஜிபி பன்னீர் குழுமம் வந்து முதலமைச்சராக இருந்தவங்க செல்வி ஜெயலலிதா அவங்களுக்கு வந்து ஒரு யானையை பரிசாக கொடுத்தாங்களாம். அந்த யானையை வந்து ஜெயலலிதா அம்மா என்ன பண்ணாங்க அப்படின்னா அவங்க பெரிய கோவிலுக்கு அதை வந்து தானமாக வழங்கினாங்களாம். அடுத்த 6 மாதத்தில் நடந்த தேர்தலில் அடுத்த 6 மாதத்தில் அந்த யானை வந்து இறந்துருச்சான். அப்போ யானை இறந்ததை வந்து அவங்க எப்படி ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்து அவங்க அடுத்த எலெக்ஷனில் அவங்க இறந்துட்டாங்களாம். தான் தோற்க போகிறதை இந்த யானை வந்து தனக்கு முன்கூட்டியே சொல்லியிருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க நினச்சாங்களாம். அதை வந்து அதனால் யானையை வந்து தானமாக கொடுக்கறதுக்கும் வந்து எல்லாரும் இப்போ யோசிக்கக்கூடிய ஒரு நிலைமையில இருக்காங்களாம். இப்போது அதுக்கு யானைகளை பராமரிப்பதற்கு இப்போது நம்ம காட்டு யானைகள்லாம் வனவிலங்குகள் வனவிலங்கு காப்பகம் மூலயமா அவங்க வந்து பராமரிச்சிருவாங்க. ஆனால் இப்போது கோவில்களில் அந்த மாதிரி விழாக்களில் கொண்டு வர யானைகளை எப்படி அவங்கள வந்து அதனோட மன உளைச்சல்லேருந்து அது எப்படி பாதுகாக்கிறாங்க அப்படின்னா யானைகள் புத்துணர்வு முகாம் அப்படின்னு சொல்லி இந்து சமய அறநிலைத்துறையால் ஏற்பாடு படுத்தப்பட்டு அது 2003 நடைமுறையில் இருந்துகிட்ருக்கான். ஆண்டுக்கு ஒரு முறை அந்த யானைகளை வந்து அவங்க வந்து பரிசோதிச்சுக்கிட்டே இருப்பாங்களாம். ஆண் யானைக்கு கண்டிப்பாக மதம் பிடிக்குமாங்க, பெண் யானைக்கு மதம் பிடிக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அந்த யானை மதம் பிடிக்கிறதுக்கு முன்னாடி அது வந்து தன்னை கண்ட்ரோல் பண்ண நினைக்குமா. ஆனால் தன்னையும் மீறி வர்ற அந்த வெளிப்பாடு தான் அந்த திருச்சி சமயபுரம் கோவிலில் நடந்த ஒரு நிகழ்வு. யானைக்கு மதம் பிடித்து பாகன் வந்து இறந்தது. ஸோ யானைக்கும் அடிசருக்கும்ன்றது இதிலேருந்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஒரு லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.